شهر رمضان الذي أنزل فيه القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. அருள்மிகு ரமலானில் சிறப்பூட்டும் ரமலான் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மனிதர்களின் மீது 5 கடமைகளை வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. அப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது சொல்கிறான், குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி. எனவே எவ்வாறு நாங்கள் நோன்பு நோட்கின்றோமோ, எங்களுடைய அமல்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தக்வாவுடைய அந்தஸ்தை எங்களுக்கு தருகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி. மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இதுபோல இந்த ரமலானுடைய மாதத்தில் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றன. இன்னும் ஷைத்தான் இந்த நாளிலே விலங்கிடப்படுகிறான். இப்படியான சிறப்புகள் நிறைந்த இந்த மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த சிறப்புகளை அடைந்த மனிதர்களாக எங்களையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபூல் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.